தமிழ்நாடு அரசின் உரையை சட்டமன்றத்தில் படிக்க மறுத்த ஆளுநர் ஆர் என் ரவி முதல் பத்தியை தொடங்கி சில நிமிடங்களில் முடித்தார். ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசித்து முடித்ததும் அவையிலிருந்து வெளியேறிய ஆளுநர் ஆர் என் ரவி தனது வேண்டுகோளை சபாநாயகர் முன்வைத்த நிலையில் தேசிய கீதம் பாடும் முன்பே வெளியேறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி அரசு தயாரித்த உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வாசிக்காமல் உரையை ஆளுநர் விமர்சித்த நிலையில் பதிலடியாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். சபாநாயகருக்கான மாண்பை அப்பாவு குறைத்து விட்டதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு. அவையின் மாண்பு கருதியே வெளியேறியதாகவும் விளக்கம். கூட்டத்தின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடுவதே மரபு என சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம். தேசிய கீதம் தொடர்பானது ஆளுநருக்கும் அரசுக்குமான பிரச்சினை என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 19 முறை காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் திடீர் முடிவு. தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுவதாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜி உருக்கமான கடிதம். தயவு கூர்ந்து தனது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுமாறும் வேண்டுகோள். திமுக விசிக இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சு நிறைவு. 3 தனி தொகுதி மற்றும் ஒரு பொது தொகுதியை வழங்க கோரிக்கை விடுத்ததாக திருமாவளவன் பேட்டி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடனும் திமுக குழு முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சு. ராமநாதபுரம் தொகுதியையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் ஒதுக்குமாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கோரிக்கை. பதினான்கு தொகுதிகள் தரும் கட்சியுடன் தான் கூட்டணி என தான் கூறவில்லை என்று பிரேமலதா மறுப்பு. மாவட்ட செயலாளர்கள் கூறியதை ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டதாக விளக்கம். யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என சீட்டு எழுதி கொடுத்து நிர்வாகிகளிடம் கருத்து கேட்ட ஜி.கே. வாசன் 3 பதில்களில் ஒன்றை தேர்வு செய்யுமாறு தமிழ் மாநில காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அறிவுறுத்தல். கரூர் தொகுதியில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என வலியுறுத்தல். மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். இமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் ஆற்றிலிருந்து 8 நாட்களுக்கு பிறகு சைதை துரைசாமியின் மகன் உடல் மீட்பு. வெற்றி துரைசாமி மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல். முறையான அனுமதி இல்லாமல் தொடரப்பட்ட வழக்கை விசாரிப்பது நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பதற்கு சமம். அதிகார துஷ்பிரயோகம் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தரப்பு வாதம். கோவை சிட்கோ அருகே தண்டவாளத்தில் கல்லை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்றதாக 3 பேர் கைது. விதிமீறி தண்டவாளத்தை கடந்ததால் போலீஸ் அபராதம் விதித்ததால் ஆத்திரத்தில் கல்லை வைத்ததாக வாக்குமூலம். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம். அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள இந்து கோயிலை நாளை திறந்து வைக்கிறார். மாநிலங்களவை எம்பி ஆகிறார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி. மகள் பிரியங்கா காந்தியை ரேபரேலி மக்களவை தொகுதியில் களமிறக்கவும் திட்டம்.
பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கோரி தலைநகர் டெல்லியை இன்று முற்றுகையிடும் விவசாயிகள். 1 மாதத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து மத்திய அரசு உத்தரவு. பீகார் சட்டப்பேரவையில் பாஜக ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்தார் முதல்வர் நிதிஷ்குமார். எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் 129 எம்எல்ஏக்கள் நிதிஷுக்கு ஆதரவாக வாக்களிப்பு. பாகிஸ்தானின் அடுத்த பிரதமருக்கான போட்டியில் நவாஸ் ஷெரீப், பிலாவல் பூட்டோ ஜர்தாரி. பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இருவரின் கட்சிகளும் இணைந்து ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள பேச்சுவார்த்தை. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் தனது உரையை முழுமையாக படிக்காமல் வெளியேறியது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பேரவையில் என்ன நடந்தது என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆளுநர் உரை தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் உரையை தொடங்கிய சில நிமிடங்களுக்குள்ளாகவே ஆளுநர் தன் உரையை முடிப்பதாக அறிவித்தது தமிழ்நாடு அரசியலில் விவாத பொருளாகியுள்ளது. முன்னதாக கூட்டத்தொடரில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறி திருக்குறள் விளக்கத்தோடு உரையை தொடங்கினார். பிணி இன்மை செல்வம் விலை வினபம் ஏமம் அணி எனபு நாட்டிற்கு வைந்து. Absence of disease, plenty in harvest, wealth, general happiness and security. These 5 are the jewels of a country. இதனைத் தொடர்ந்து சில அம்சங்களை குறிப்பிட்டு பேசிய ஆளுநர் 2 நிமிடங்களிலேயே உரையை முடித்துக் கொள்வதாக கூறினார். Wish this house a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu, Valga Bharatam. தொடர்ந்து ஆளுநர் உரையின் தமிழ் பதிப்பை வாசித்த சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் குறிப்பிட்டு பேசிய அம்சங்களுக்கு பேரவையில் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாகவே ஆளுநர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக ஆளுநர் வெளிநடப்பு செய்தாலும் அவர் புறக்கணித்த உரையை அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என சட்டப்பேரவை விதி எண் 17 தளர்த்தி அவை முன்னவர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார். சட்டப்பேரவை விதி 17 தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன். தீர்மானம்: 2024 ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்புமிகு மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. இன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது. இறுதியாக ஆளுநர் உரையில் இடம்பெற்ற தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்புகள் மட்டும் அவை குறிப்பில் இடம்பெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது சர்ச்சையானது. அண்மையில் கேரள சட்டப்பேரவையில் அம்மாநில ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் தனது உரையை 2 நிமிடங்களில் நிறைவு செய்தது பேசு பொருளான நிலையில் 2வது ஆண்டாக ஆளுநர் RN ரவியின் பேரவை நிகழ்வுகள் விவாத பொருளாகியுள்ளது.
நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் அபினேஷுடன் வரலாறு சுரேஷ். ஆளுநரை நேரில் சந்தித்த போது தனது உரைக்கு முன்னதாக தேசிய கீதம் பாட வேண்டும் என கூறவில்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் ஆளுநர் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக கூறினார். ஆளுநரை நானும் செக்ரட்டரியுமே சந்திக்கும் போது இந்த கோரிக்கை வைக்கல. தபால்ல நம்ம விதியை சொல்லிட்டோம். பேரவை விதி 176(1) படி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, தேசிய கீதம், இப்படியெல்லாம் என் கருத்து இருக்கு, ஒவ்வொருத்தருடைய கருத்து இருக்கு. இதெல்லாம் நாங்க பேச முடியுமா? அதனால அப்படிங்கறத சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் அவை கூப்பிட்டு வந்து நீக்கியாச்சு.